ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லைஃப் டைம் இத அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க லைஃப் ரொம்ப நல்லாருக்கும் அப்டின்னா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுன்னா, மத்தவங்கள தூக்கி எறிஞ்சு பேசாம இருக்கணும். மிருகசீஷத்துக்கு அது ரொம்ப சர்வ சாதாரணமா வந்துரும். தூக்கி எறிஞ்சோன்னு தெரியாது. அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா, ஆளுமையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லா அவங்களுக்கு அது தெரியும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் கிடையாது. மத்தவங்களுடைய மனச புரிஞ்சு நடந்துக்கிற அந்த பக்குவ முறைக்கு வரணும். அதுவும் இந்த 40 வயதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் இந்த தவற ரொம்ப அதிகமாவே செய்வாங்க. கேட்டா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டேன், காயம்பட்டேன் அப்படிம்பாங்க. அது ரொம்ப சில்லியா இருக்கும். உங்க தாய் பேச்ச நீங்க கேட்கலாம். தவறு கிடையாது. ஆனா, அதே நேரத்தில சுயமாவும் சிந்திக்க தெரியணும். மிருகஸ்ரீஷத்துக்கு சுயமா சிந்திக்கிறது வராது. ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ, தன்னுடைய சாய்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ லைஃப் பார்ட்னரே சூஸ் பண்றீங்க. இல்ல ஒரு கோர்ஸே நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, நிஜமாலுமே அது உங்களுக்கு வருமான்னு நீங்க டைம் குடுத்து பார்க்கணும். இவங்க சொல்ட்டாங்க, அவங்க சொல்ட்டாங்க. இது படிச்சா இத நான் அத ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. சுயமா சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ரெப்யூட்டடா இருக்கவங்க, நல்ல ஒரு மென்டர் மாரி இருக்கவங்கள்ட்ட நீங்க கேட்டுட்டு போய்க்கிறது நல்லது. ஓகே. இவங்க பிளைண்டா அம்மாவ நம்புவாங்க. உங்க அம்மா ஓகே. நான் எப்படி நீங்க எங்க அம்மாவ இப்படி சொல்லலாம் அப்படின்னா, அம்மா சம்டைம்ஸ் ஓவர் பாசத்துல, ஓவர் அன்புல உங்களுக்கு ரொம்ப செல்லம் குடுத்து, உங்கள கெடுக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து சமநிலையா திங்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்.